தேவனே நான் ஓமதண்டையில் இல்லோம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள் வாசிங்க பார்க்கலாம். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்ததும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சிறையில் இருந்து திரும்பி வந்தார்கள். திரும்பி வந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. என்னன்னா, நம்ம ஜெயில 70 வருஷம் இருந்துட்டோம், இப்ப திரும்பி வந்திருக்கிறோம். அந்த பாடுகளுக்கு, அந்த தியாகங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார் அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். அப்படி நினைத்த நேரத்தில் அவர்கள் நினைப்புக்கு மாறாய் காரியம் நடக்கிறது. தேசத்துல வறுமை தலைவிரித்தாடுகிறது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு உடைச்சும் சம்பாத்தியத்தை சாப்பிட முடியல. பொத்தலான பையில போடுவது போல போய் கொண்டிருக்கிறது. ஆலயம் கட்டுவதற்கு ஆரம்பித்தார்கள். எதிர்ப்பு வந்தது. எதிர்ப்பு வந்த உடனே அவரவர் தங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவர்கள் தங்களுக்கென்று வீடு கட்டி வாழ ஆரம்பித்து விட்டார்கள். கேட்டா என்ன சொன்னாங்களாம், இது காலம் அல்ல. பாருங்க, கோரேசு ராஜா தான் அனுப்புகிற ஆலயத்தை கட்டுங்கன்னு சொல்லி கட்டுவதற்குரிய பொன்னையும் பொருள் எல்லாம் சவதரித்து கொடுத்து அனுப்பி இருக்கிறான். அதை பெற்றுக்கொண்டு வந்த மக்கள் எதிர்ப்பை கண்டு அவர்கள் தங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டு என்ன சாக்கு போக்கு சொல்றாங்கன்னா, ஆலயத்தை கட்டுவது இது சரியான காலம் அல்ல, இது காலம் அல்ல என்று சாக்கு போக்கு சொல்லி அவர்கள் தங்கள் இஷ்டப்படி சுயநலமாய் வாழ்ந்தார்கள். விளைவு தான் இப்ப நம்ம வாசிக்க கேட்டோம். அவர்கள் உழைப்பெல்லாம் விருதாவாய் போய்விட்டது. ஒட்டு மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் தரித்திர நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். வறட்சி, நஷ்டம், ஆக அவர்கள் நினைப்புக்கு மாறாய் காரியம் நடக்குது. அருமையான கத்திரி பிள்ளைகளே, நாம அநேக சாக்கு போக்கு சொல்றோம். இந்த சூழ்நிலைக்கு அவன் காரணம், இவன் காரணம், அது காரணம், இது காரணம். இல்ல இல்ல இல்ல. ஆக நமது சுயநலங்கள் அங்கே இருக்கிறது, நமது நிர்விசாரங்கள் அங்கே இருக்கிறது, நமது ஜெபமின்மை அங்கே இருக்கிறது, நமது விசுவாச குறைவு இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளை எல்லா சாக்குப்புகளை மூட்டை கட்டி வச்சுட்டு நாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து மறுபடியும் ஆவிக்கிற வாழ்க்கைக்கு திரும்புவோம் என்று சொன்னால், மறுபடியும் பக்தி விருத்திக்கு நேராய் திரும்புவோம் என்று சொன்னால், கர்த்தருக்காக நான் இதை செய்வன தீர்மானம் பண்ணி ஊழியத்திலும் ஜீவத்திலும் தீவிரப்பட்டால் கர்த்தர் சொல்லுகிறார், பெரிய பர்வதமே செருபா வேலுக்கு முன்பாய் நீ சமபூமியாவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.